திருச்சி சிவா பிஜே வணக்கம் வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமரும் இதெல்லாம் பொதுவெளியில் பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பேசுவாங்க. உட்கட்சி பிரச்சனை, அதாவது ஒப்பிடும்போது எல்லா கட்சியிலுமே உட்கட்சி பிரச்சனை இருக்கும். அங்கங்கே நிர்வாகிகள் இடையே அடிதடி மோதலாம் நடைபெறும். அது வழக்கம் தான் பொதுவாக. ஆனால் ஒரு படி மேலேயோ இல்லை சில படிகள் அதிகமாகவோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம காணக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சமீபத்திய இரு ஆளுமைகள் அல்லது கட்சியின் மிக முக்கியமான அதிமுக்கியமான நிர்வாகிகள் அமைச்சர் கே நேரு, திமுக எம்பி, மூத்த திமுக எம்பி, அவர் வெறுமனே ஒரு திமுக எம்பி அப்படின்னு அழைக்க முடியாது, மிக மூத்த ஒரு நாடாளுமன்றவாதி. அவர் வீட்டிலேயே பூந்து உடைச்சது இல்லாமல் அந்த தொடர்ந்து பஞ்சாயத்து, காவல்துறை, காவல் நிலையத்தில் பூந்து எங்கள் ஆட்சி எவனா எங்களை கேட்குறதுன்ற அடிப்படையில் பெண் காவலரே தள்ளி விட்டு தாக்கப்பட்டு ஒரு பெரிய கலைவரம் அங்கு இருப்பதை நான் பார்க்கிறோம். இது வெறுமனே இப்போ எல்லா கட்சியும் நான் முன்னே குறிப்பிட்டது போல இது எல்லா கட்சியிலுமே நடைபெறக்கூடிய ஒரு வழக்கமான விஷயம்தான் அப்படின்னு நம்ம இது கடந்து போக முடியுதா? இல்லை ஒரு ஆளும் கட்சி, இந்த பக்கத்தில் ஒரு அமைச்சர், இந்த பக்கத்தில் ஒரு எம்பி, காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர், இது எப்படி தானே என்ன தானே பஞ்சாயத்து திமுக? இல்லை, இந்த திராவிட இயக்கங்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலத்தில் நீங்கள் இது போன்ற சண்டை சச்சரவுகள் உள்கட்சி தகராறே இருக்காது. ஜெயலலிதா எம்ஜிஆர் இரண்டு பேர் இருக்கும் போதே உறுதியா வாய்ப்பே இல்லை. அந்த அந்த தைரியமே வராது. எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, ஜெயலலிதா இருக்கும்போது சரி, கட்சிக்காரன் தாக்குவதற்கோ நீங்கள் அந்த அந்த சிந்தனையே வராது. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அதாவது நேரு ஏறக்குறைய திருச்சியினுடைய அறிவிக்கப்பட முடியாத எதிர்கட்சி ஆளுங்கட்சி யார் இருந்தாலும் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் தான். ரொம்ப காலமாக அதை தக்க வச்சுட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி திமுகவை பொறுத்த வரைக்கும் தான். நான் எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஒருவனை ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக ஒருத்தர் மாவட்ட செயலர் இருக்க முடியாது. மாவட்ட செயலரா ஜெயலலிதா ஆட்சியில் இரவோடு இரவா மாவட்ட செயலர் மந்திரியை காண போயிடும். ஏன்னா இது மாதிரி பஞ்சாயத்து வரும், அதில் செயல்படுவோம். இல்லை, அப்படி இல்லை. அதாவது அவங்க என்னன்னா, நீங்கள் ஒற்றை தலைமை தான், ஒரே ஆளுமை தான். அது அதிமுக என்ற ஜனநாயக கட்சி கிடையாது, எம்ஜிஆர் கட்சி. எது? அதிமுக. ஆமாம், இதே மாதிரி இது ஜெயலலிதா கட்சி. இரண்டும் தான். இவர்கள் ரெண்டு பேரும் எதை சொல்லும் அதுதான் சட்டம், வேதம். ஆனால் திமுகவை பொறுத்த அப்படி இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் சேலம் போனீங்கன்னா வீரபாண்டி முதலமைச்சர் போர்டே வச்சாங்களா. கலைஞர் அவர் காரில் போயிருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில், சேலத்தின் முதல்வர் அவர்களே வருக வருக அப்படின்னு கலைஞர் பார்த்தாராம். என்னையா சேலத்துக்கு? ஆமாம் தலைவரை, நீங்கள் தமிழ்நாட்டுக்கெல்லாம் முதல்வர், நான் சேலத்துக்கு முதல்வர் தான் இருக்கதா அது தலைவரை அப்படின்னு. ஓ, அப்படி இருக்கா? இப்போ அதே போல் நீங்கள் தஞ்சாவூர் போயிட்டீங்கன்னா கோசிமணி தான், திண்டுக்கல் போட்டிங்கன்னா ஐ பெரியசாமி தான், தூத்துக்குடி போட்டிங்கன்னா அங்கே ஒரு கலைஞருடைய முரட்டு பக்தன் கீதாஜியோடைய அப்பா பெரியசாமி அவருக்கு வச்சதான் சட்டம். விழுப்புரம் பொன்முடி. இப்போ யாருமே நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சொல்ல பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு குறுநில மன்னர் இல்லை, அவர்கள் தான் நாட்டு அந்த பகுதி முதலமைச்சர், பூரா முதலமைச்சர். அதாவது இன்னொரு உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி நம்ம தொலைக்காட்சி வழியாக மக்கள் போய் சேரணும். சிடி தண்டபாணின்னு ஒரு பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர், முரசொலி மாறனுக்கு முன்னாடி இந்திரா காந்திக்கு அறிமுகமானவர். எந்த கட்சி? திமுகவில். அவர் பிஜேபி தலைவரோடு ரொம்ப நெருக்கம். கலைஞர் எதை பேச வேண்டுமானாலும் முரசொலி மாறன் டெல்லிக்கு ஆளுமை செலுத்துவதற்கு முன்பு சிடி தண்டபாணி மூலம் தான் சொல்லுவார். அப்போ அவ்வளோ பெரிய ஆளுமை
ஓ, முரசொலி மாறனுக்கு முன்னாடி கோல் வச்சு அவ்வளவுதான். சிடி தண்டபாணி நீங்க கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தலித். ஓ, வள்ளுவர் சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை பெற்றவர் சிடி தண்டபாணி. இந்திரா காந்தியே சொல்லுவாங்க சிடி தண்டாபாணின்னு. அப்போ சொல்லுவாங்க ஒரு தலித் எம்பி அவரு தான். அப்போ அவர் ஒரு வங்கி மேனேஜராக இருந்தவர், வங்கி மேனேஜராக இருந்தவர். அவ்வளோ பெரிய பதவி. நீங்கள் திமுக ஆட்சி காலம் அத்வானி கோயம்புத்தூரில் வந்து தங்கியிருக்காரு இந்த குண்டு வெடிப்புக்கு முந்தி. அப்போ அத்வானியை பார்ப்பதற்காக பழைய நண்பன் என்கின்ற அடிப்படையில் சிடி தண்டபாணி போகிறார். எங்கள் டிராவல்ஸ் பங்களாவுக்கு போகிறக்கு முந்தி நீங்கள் பொங்கலூர் பழனிசாமி என்ற மாவட்ட செயலாளர், பழைய வனத்துறை அமைச்சர், இப்போ அரசியல் விட்டே போயிட்டார். அவருக்கும் சிடி தண்டபாணிக்கும் கான்ட்ரவர்சி. அப்போ சிடி தண்டபாணியை கவுண்டு மாவட்ட செயலாளர் செருப்பால் அடித்தார். பஞ்சாயத்து அறிவாலயத்தை அடித்தது பொங்கலூர் பழனிசாமி கவுண்டரு, அப்போதைய மாவட்ட செயலாளர். இவர் எம்பி செருப்பால். ஆமாம். அப்போ கலைஞர் பஞ்சாயத்து அப்போ கலைஞர் சொன்னாராம், உடியா என்ன என் மேலே விழுந்த மாதிரி நான் நினச்சிக்கியா, என் மேலே விழுந்த மாதிரி நினச்சிக்கியா, என் மேலே விழுந்துருக்கியானே ஒன்றும் பேச்சே இல்லை. அப்போது அதே போல் சிடி தண்டபாணி வந்து இவரை போய் பார்க்க போகிறார், அத்வானியை பார்க்க போகிறாரு. சில முஸ்லீம் கட்சிக்காரனை தூண்டி விட்டு செருப்பால் அடித்ததுக்கு காரணம்னு உள்கட்சித்தாரார் தான். நான் இதே தான், வேற ஒன்றுமே கேட்க மாட்டேன். இதே தான். நீங்கள் இவர் வந்து ஆதிக்க சாதி, அவர் அடிமை ஒடுக்கப்பட்ட சாதி. அதே போல் நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதே போல் அத்வானி நண்பர் என்ற அடிப்படையில் பார்க்க போனவுடனேயும் திமுக இருக்கிற முஸ்லீம்களை தூண்டி விட்டு அவரை அடித்து வேட்டி உருவிட்டு அடித்து தாக்கப்பட்டு உருட்டி விடப்பட்டார். அதே தண்டபாணி அவர் அந்த கவலையிலே அவர் இறந்து போயிட்டார். அந்த கவலையிலேயே அவர் இறந்தே போயிட்டார். இது 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 திமுகவுடைய அரசியல். அதே போல் நீங்கள் தஞ்சாவூரில் கோசி மணி வச்சது தான் சட்டம். அது வரைக்கும் யார் அங்கே அரசியலை பண்ணிட முடியாது. அரசியல் பண்ணால் ஊடு பூந்து தாக்கப்படுவார்கள். நீங்கள் கோசி மணி வச்சு யாருமே அரசியலை பண்ண முடியாது. இதுதான் எழுதப்படாத சட்டம். அதே போல் தூத்துக்குடி பெரியசாமி இருக்கிற வரை நீங்கள் எந்த தலைவனும் அங்கே உருவாகவே முடியாது. தூத்துக்குடி திருநெல்வேலியில் பெரியசாமி வச்சது தான் கீதாஜியனுடைய அப்பா. அவர் யாருன்னா பெரிய அறிவாளியோ பண்பட்டவரோ இல்லை பெரிய பாரம்பரியமோ இல்லை. ஹார்பரில் ஒரு லேபர், முரட்டு பக்தர். இதுதான் தகுதி. இப்போ அதே நிலைமை தான் திருச்சியில். என்னென்னா திருச்சி சிவா பிஜேபி தலைமையோடு நெருக்கமாக இருப்பதாக ஒரு தகவல். கட்சி தலைமை பிஜேபி தலைமையோடு நெருக்கமாக இருப்பதாக ஒரு தகவல். அது உறுதியான ஒரு தகவல் அடிப்படை தானே பத்திரிகை கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது, ஏன்னா இப்போ அவர் என்ன வருத்தப்படுறாரு, இது வரைக்கும் முதலமைச்சர் எங்களுடைய கொள்கை கோட்பாட்டோடு வாழக்கூடிய நபர் திருச்சி. நம்ம அறியப்படுற வகையில் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஒரு பாஜக கூட நெருக்கமாக ஒரு தகவல். ஆமாம். ஏன்னா அவர் மேலே இந்த மாதிரி நிறைய புகார்கள் இருக்கு. புகைச்சலுக்கு இதுவும் காரணம். ஆமாம். அதாவது நீங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது நீங்கள் சசிகலா புஷ்பாவும் ஏர்போர்ட் 2 பேர், சசிகலா புஷ்பாவும் திருச்சிவாவும் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. வார்த்தை கைகலப்பு வரைக்கும் வருது. எங்கள் ஏர்போர்ட்டில் ஃபுட்டேஜ் பார்க்குறது யார்? ஜெயலலிதா பார்க்குது. ஜெயலலிதா பார்த்தோடனே அந்த ஃபுட்டேஜ் ஜெயலலிதாவுக்கு வருது. வந்தவுடனே உனக்கு என்ன, அவன் திமுக காரங்களோட என்ன வேலை? குடுக்கல் வாங்கல் வியாபாரம் என்ன வேலை? கட்சி ரிசைன் பண்ண. இதுதான் சசிகலா புஷ்பா கட்சி விட்டு போவதுக்கு அதான் காரணம். ஆனால் அதே ஜெயலலிதா எதிர்த்து நாடாளுமன்றத்தில் அந்த அறைகோல் விட்டு அதுதான் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு அதான் காரணம். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு அதான் காரணம். இப்போ அது நிறைய டீப்பாக விஷயம். நம்ம அதாவது திமுகவை பொறுத்தவரை நீங்கள் சிவா தாக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னால், போலீஸ் ஸ்டேஷனாகவே தாக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இது நேருவிடமிருந்து இது நடந்திருக்காது. நேருக்கு மேலே வரைக்கும் நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சிலரை நீங்கள் தட்டி வைப்பதற்காக, சிலரை நீங்கள் மட்டம் தட்டுவதற்காக கட்சி தலைமை இதே போல் பண்ணும். கட்சி தலைமை இதே போல் நீங்கள் சொல்கிற அந்த தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன். ஆமாம். அதாவது பாஜகவோட நட்பு பாராட்டுறாரு அப்படின்றதுக்காக தட்டி வைப்பதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா இப்போ இதை ஆதாரப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது ஒரு தகவல். என்னன்னா அவர் என்ன வருத்தப்படுறாருன்னா, இன்றைய வரை இப்போ வரை தலைமை எங்களை விட்டு பேசலைங்கிறார்.
நேரோடு பேசி போய் சமாதானம் ஐயா போகிறவர். ஆமாம் ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் 12 இது வரைக்கும் பேசலைங்கிறார். அது உண்மையோ பொய்யோ அது அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். அப்போ பேசலைன்னா கோபமாக இருக்குதுன்னு அர்த்தம். கட்சி தலைமை கோபமாக மகன் வேற பிஜேபிக்கு போய் அது பெரிய பிரச்சனை. அது மகன் வேற பிஜேபிக்கு போய் அது பெரிய தலைவலி. அப்போது அவர் வந்து கனிமொழி கோஷ்டி யார், நீங்கள் சூர்யா சிவா, இப்படியே சில இதெல்லாமே தலைமைக்கு விரும்பத்தகாத நிகழ்வு. இதன் அடிப்படையில் தான் வீடு தாக்கப்பட்டது. வீடு தாக்கப்பட்டு அவங்க ஆதரவாளர் காவல்துறையில் போய் தாக்குற அளவுக்கு கண்டிப்பாக தைரியம் வராது. இது எனக்கு நம்ம பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய கேள்வி. உங்கள் கட்சியோட பஞ்சாயத்து ரைட் இருந்துட்டு போங்க, அது யாருக்கும் பிரச்சனை கிடையாது, உங்கள் உட்கட்சி பிரச்சனை முழுக்க. ஆனால் ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே வரீங்க, ஒரு பெண் காவலரை தள்ளி விட்றீங்க அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு இல்லையா? அப்போது நீங்கள் இப்போ திருச்சி முழுக்கவே வந்து நேருவோட கண்ட்ரோல் தான் அப்படின்னா, ஒரு சாமானியன் எப்படின்னா ஒரு புகார் காவல் நிலையத்துக்கு போக முடியுமா? நீங்கள் நானும் போக முடியுமா? அந்த ஒரு தயக்கம் பரவலாக வந்துடாதா? அது நேருவோட ஆதரவாளர்கள் வச்சதான் சட்டம் அப்படின்னு ஆயிராது திருச்சியில். இதை எப்படி முதலமைச்சர் வந்து அனுமதிப்பார்? இது ஒரு சட்டம் ஒழுங்குக்கு வந்து உகந்த ஒரு விஷயமா? மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு குப்பையில் போடுங்க உட்கட்சி விவகாரத்தை. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு முதலமைச்சர் கையின் கீழே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய ஒரு துறை காவல் நிலையத்தில் அதில் ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, இதுதான் நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் இப்போ ரிவர்சல் போனோம். அவருடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு, அது பெரிய மர்மம் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இன்னும் வரைக்கும். அப்போ இந்த அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் தான் இதுக்கு காரணம். இதே போல் இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்தணும்னா, நீங்கள் திமுக ஆட்சி, நீங்கள் டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது திருச்சியில் ஜெயலலிதா இருக்காங்க. ஜெயலலிதாவுடைய கார் போக்குவரத்து காவலாக நிறுத்தப்படுகிறது, ராமஜெயம் கார் அனுப்பப்படுகிறது. இதை நம்ம பார்க்குது. ஜெயலலிதா நிறுத்தப்படுது. தேர்தல் பரப்புரை என்பதா இல்ல தேர்தல் பரப்புரை போது கடைசி கட்டத்தில் அப்போ ஆட்சி. அப்போ ஆமா, ராமஜெயம் கார் அனுமதிக்கப்படுது. அந்த அம்மா பார்க்குது. அந்த அம்மா முதல்ல உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. அந்த அம்மா ஒரு பெரிய ஏழ்ரை. அந்த அம்மா சொல்லுது, ஓ திருச்சிக்கு இவர் தான் மந்திரியா? இது அந்த அம்மா அன்னைக்கு நடந்த கூட்டத்திலே பேசுது. தில்லை நகர் வந்து இனி நேரு நகர் அழைக்கப்படும். ஏன்னா தில்லை நகர் எல்லாமே விலைக்கு வாங்கிட்டீங்க, ஒரு இடம் இல்லை, அதோட தொடர்ச்சி. அப்ப சொல்லுது, இந்த திருச்சிக்கு அறிவிக்கப்படாத அமைச்சர் ராமஜெயமங்குது. அப்போ இதெல்லாமே இவர்களை பொறுத்தவரை இன்று மட்டும் சட்ட ஒழுங்கை கையில் எடுக்கல. எத்தனை வருஷமா? பல ஆண்டு காலம். நீங்கள் ராமஜெயம் கொலை வழக்கிலிருந்து இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஜெயலலிதா அங்கே தேர்தல் ஸ்ரீரங்கத்தில் தேர்தல் நிற்கும்போது நடந்தது தேர்தலில். அப்போது இது அத்தனையுமே காவல்துறை என்பது ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறிவிடுகிறது. ஆனால் ஜெயலலிதா காலம் நடக்க முடியாது. ஜெயலலிதாவும் சசிகலா மன்னார்குடி குடும்பம் தான் மிஸ்யூஸ் பண்ணுமே தவிர கட்சிக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. கட்சிக்காரா போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. இது ஆட்சிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தாதுன்னு. அதாவது எதிர்கட்சி வந்து இது வெறும் வாயில வந்து ஒரு அவல் கிடைச்சதா ஆகாது. இல்லை, இப்போ இங்கே மக்கள் மறந்துடுவாங்க. இல்லை, சரியான கேள்வி என்னன்னா, எதிர்கட்சியாக இல்லாதனுடைய விளைவு தான் அது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின், இந்த பக்கம் எடப்பாடி, ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க தவிர கட்சி ஒன்று தான். கட்சி ஒன்று தான். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. 21 மாதம், 24, 25 மாதம் ஆகி போச்சு. அதிமுகவை சேர்ந்த ஊழல் வழக்கில் எவனும் கைது செய்யப்படல, சிறையில் அடைக்கப்படலையே. என்ன காரணம்? மக்கள் கேட்குறானா இல்லையா? கொடைநாடு கொலை வழக்கு ஏன் என்ன ஒரு குற்றவாளி சிக்கலையா? எடப்பாடி முடியா? எடப்பாடி இல்லாமல் வேற சாதாரண பாடி எவன் பாடி ஆள் இல்லையா? அப்போ நம்ம அப்போ என்னன்னா 2 பேருமே, அதாவது நீ காமராஜர் தான் நம்ம ஐயா கூட்டு வரோம். என்ன 2 பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அவர் சொல்லுவார். அப்போ நீங்கள் அந்த பெரிய மனுஷன் சொன்ன இன்னைக்கு நடைமுறை சரியாக வருதா? இதுதான் திமுக அதிமுக அரசியல். பரஸ்பரம் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்க. இல்லை, மக்கள் ரொம்ப கோபமாக இருக்கான், மக்கள் ரொம்ப வெறுப்பாக இருக்கான். ஆனால் மாற்று சக்தியை திராவிட இயக்கத்துக்கு மாற்று சக்தியை மக்கள் தேட ஆரம்பிக்கிறான். அதிமுக திமுகவுக்கு மாற்று சக்தியை மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்கிறான். 2 பேருமே நீங்கள் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த திருச்சி நேரு சண்டை, சிவா சண்டை இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விதான். காவல்துறை, பெண் காவல்துறை சேர்ந்தவர் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு? மிக திராவிட இயக்கத்தின் மீது மக்கள், ஜனநாயகத்தின் மீது இப்போவே 40% ஓட்டு போடுறதில்ல. எவ்வளோ ஓட்டு போடுறான்? 60% மக்கள் ஓட்டு போடுகிறார்கள். நீங்கள் ஏறக்குறைய
60% வாக்காளர்களை இப்பொழுது இந்த ஜனநாயகத்தின் மீது திமுக அதிமுக போது நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட முதலமைச்சருடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது. நன்றி. நன்றி, வணக்கம்.